கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்ம அடுத்து பார்க்க போகிற சாப்டர் நெட்வொர்க் கேபிளிங் இன்ட்ரொடக்ஷன். தமிழ் மீடியம், அதாவது வலையமைப்பு வடமிடல். இன்ட்ரொடக்ஷன், அறிமுகம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கம்ப்யூட்டரோட அடிப்படைகள், அதாவது கணிப்பொறிக்கான அடிப்படைகள் சார்லஸ் பேபேஜால் உருவாக்கப்பட்ட பிறகு, சார்லஸ் பேபேஜ் தான் பேசிக் கம்ப்யூட்டரை உருவாக்குனாங்க. அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் மக்கள் கணினிக்கான புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிய தொடங்கினாங்க. நிறைய டெக்னாலஜி புதுசாக கண்டறிய தொடங்கினாங்க. 19th செஞ்சுவரியில் அமெரிக்காவில் இராணுவம் ஆய்வுகள் மற்றும் மக்களுக்கு சில டெக்னாலஜியை பெற்றிருந்தாலும் தகவலை ஒரு இடமிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்புவதற்கு எந்த விதமான தொழில்நுட்பமும் வைத்திருக்கவில்லை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு எந்த டெக்னாலஜியும் அப்போ டெவலப் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம்தான் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒன்று உருவாக்க தொடங்கியதும் ARPANET அப்படின்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க் உருவாக்கப்பட்டு TCP/IPயில் அதில் இணைச்சாங்க TCP/IPயை. அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் நெட்வொர்க், அதாவது கம்ப்யூட்டரில் இருந்து மற்றொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அதனை எடுத்து நகரத்து இருந்த மற்றொரு நகரத்திற்கு வளர்ந்தது. அதாவது ஒரு சிட்டியில் இருந்து இன்னொரு சிட்டிக்கு அதாவது ஒரு கம்ப்யூட்டரை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கு மூவ் பண்ணுறது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கியது. கடைசியில் உலகம் முழுவதும் வளர்ந்து அது இன்டர்நெட் அப்படிங்கிறாங்க. WWW அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப். இது 1 மார்க்கு. இது ஒரு சேவை அப்படிங்கிறாங்க. கோடிக்கணக்கான இணைய பக்கங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு, நிறைய பக்கங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது டிம் பெர்னர்ஸ்-லீ. இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. இந்த நெட்வொர்க் மூலம் மக்களோட இணையத்தை எங்கிருந்தும் அணுக முடியும். ஆனால் இந்த நெட்வொர்க் ரொம்ப கடினமான ஒன்றா இருக்குது. உலகம் முழுவதும் இன்றளவும் மக்களுக்கு வேகமாக இந்த நெட்வொர்க் வழங்க இன்டர்நெட் கேபிள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து மற்றொரு கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட்டை கேபிள் மூலிமா டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ண முடியும். அதில் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ் இருக்குது, நிறைய கேபிள்ஸ். அந்த கேபிளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வலையமைப்பு வடங்களின் வகைகள். சில வகைகள் இருக்குது. சில வகையான வடங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. கோஆக்சியல் கேபிள்னால் இணையச்சு வடம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இதில் என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள். தொலைக்காட்சி, அதாவது டிவியில் பயன்படுத்தக்கூடிய 1880க்கு பின்னாடி கண்டறிக்கப்பட்டது. இந்த வகை கேபிள் டெலிவிஷனோட ஆண்டனாவை இணைக்க பயன்பட்டுச்சு. 10 Mbps வேகத்தில் இதோ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த கேபிள். இது உங்களுக்கே தெரியும், கேபிள் இணைக்கிறது. இன்றைக்கும் நிறையா இதில் இது இணைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேபிளோட ஒயர் இந்த மாதிரி தான் இருக்கும். ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ், முறுக்கு இணை வடம். இது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 2 அதுக்கு மேற்பட்ட காப்பிடப்பட்டு முறுக்கப்பட்டு கேபிள்கள் தொகுப்பாகும். அதாவது நிறைய வயர்ஸ் இருக்குங்க பாருங்கள், நிறைய வயர்ஸ் இப்படி முறுக்கப்பட்டிருக்கும். 2க்கு மேலே அதிகமாக எத்தனை வேணாலும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் அப்படிங்கிறாங்க. இதோடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா 10 மெகாபிட்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 மெகாபிட்ஸ் வேகத்தோடு வெளியிடப்பட்டது இது. அது மட்டும் இல்லாமல் மேலும் 10 கிகாபிட்ஸ் வேகத்தோட 10 Gbps என்ற பெயரில் அழைக்கப்படுது. இது 8 கம்பிகளும் அதிக இடத்தை அடைத்து கொள்வதை தவிர்க்க முறுக்கப்பட்டு
ஒரே கம்பியாக தரப்பட்டிருக்கிறது. அதாவது 8 கம்பி வந்து ஒட்டுக்கா வந்தால் அது வந்து ரொம்ப இடத்த வந்து அடைச்சிக்கும். அதனால் முறுக்கப்பட்ட அப்படியே முறுக்குனா முறுக்கி ஒரே கம்பியாக தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த முறுக்கு இணை கம்பிகள், இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ், எஸ்டிபி ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் மற்றும் கம்பி இல்லாத முறுக்கு, அதாவது அன்சீல்டட் ட்விஸ்டட் பேர் என 2 வகைப்படும். ஒன்று சீல்டு ட்விஸ்டட் பேர், இன்னொன்று அன்சீல்டு ட்விஸ்டட் பேர். யூடிபி எஸ்டிபின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் இன்டர்நெட்டில் நவீன கேபிளாக யூடிபி கேபிள் பயன்படுத்தப்படுது. இந்த எஸ்டிபியும் யூடிபியும் ஒரே மாதிரி தான். ஆனால் மின்காந்த குறுக்கீட்டிலிருந்து கம்பிகளை பாதுகாக்க இது கூடுதல் உரைகளால் பாதுகாக்கப்படுகிறது. இது வந்து எது அப்படின்னா, இது 2 ஒரே மாதிரி தான். பட் அடிஷ்னல் ஜாக்கெட் வந்து என்னது கூடுதலாக அதை பாதுகாக்க இன்னும் என்ன அப்படின்னா கூடுதல் உரைகள் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்த வீடியோஸில் ஃபைபர் ஆப்டிக் பற்றி பார்க்கலாம்.